Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதில் ஒரு QR கோட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all QR அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். நாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் டெக்ஸ்ட், வெப்சைட் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு QR கோடுக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்க ஃபோனில் உள்ள QR கோட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், இன்விடேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கார்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளையர் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளையரில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு QR கோடை இங்கே ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டைரெக்டாக நம்ம இன்சர்ட் டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கெட் ஆட்-இன்ஸ். ஸோ ஆட்-இன் இல்லாமலேயும் ஒரு QR கோடை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது நல்லா கவனிங்க. ஒன்ஸ் நீங்கள் கெட் ஆட்-இன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு சர்ச் உண்டு. சர்ச்சில் போயிட்டு வெறும் QR அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் QR கோட் ஜெனரேட்டர்ஸ் வரும். ஸோ அதில் நல்ல ரேட்டிங்கில் உள்ள ஒரு QR கோடை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா QR ஃபார் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு QR கோட் ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வரும். நம்ம டைரெக்டாக கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா QR ஃபார் ஆஃபீஸ் ஆடினோட விசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஒரு QR கோடை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு QR கோடை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த QR கோடை யூஸ் பண்ணி நம்ம வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணலாம், உள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். லைக் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை கஸ்டம் டெக்ஸ்ட் எது வேணாலும் உள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். பட் நாம் இப்போதைக்கு நம்ம சேனலோட லிங்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேனலோட லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இட்ஸ் அ செக்யூர் சைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேனலோட லிங்க்கை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு QR கோட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு அது என்ன கலரில் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னாலும் சரி ரெட் கலரில் வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக வந்து பிளாக்ல வேணாலும் சரி. ஸோ என்ன கலர் இல்லை என்ன பேக்ரவுண்ட் கலரில் வேணும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் நமக்கு இந்த QR கோடு என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணலாம், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸ் என்னங்கிறத காமிச்சிட்டே இருக்குது. ஸோ நமக்கு என்ன சைஸில் வேணுமோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போது நம்ம க்ரியேட் பண்ண இந்த QR கோட் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே ஆட் ஆயிரும். ஸோ இப்போது நாம் என்ன பண்ணலாம், ரேப் டெக்ஸ்ட் ஸ்கொயர். ஸோ நமக்கு இது எங்கே தேவையோ அங்கே நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்கேனர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கோ டு வெப்சைட் கொடுத்தோம் அப்படின்னா யூடியூப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி நம்மளோட சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக போயாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு விஷயத்த நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஆட்-இன் நீங்கள் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கெட் ஆட்-இன்ஸ்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் நேராக மை ஆட்-இன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ண ஆட்-இன்ஸ் இங்கே உண்டு. ஜஸ்ட் நீங்கள் 2 கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆட்-இன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருந்தால் தான் வேலை செய்யும். ஏன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த QR கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட நெட் கனெக்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆஃப்லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நார்மலாக போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சரி அப்போ உங்களுக்கு ஒரு QR கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணும் போது நெட் கனெக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நாம் இந்த ஆடினை MS வேர்ட் அப்ளிகேஷன் மூலியமாக தான் ஆட் பண்ணோம். பட் நீங்கள் எக்ஸல் இல்லை பவர் பாயிண்ட் மற்ற அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி அங்கேயும் உங்களுக்கு இந்த ஆடின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ஃபைனலாக ஆட்-இன் இல்லாமலேயும் ஒரு QR கோடை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி QR கோட் ஜெனரேட்டர் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட்டே பார்த்தீங்கன்னா theqrcodegenerator.com.
ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இங்கேயும் உங்களுக்கு இருக்கும். யூஆர்எல், ஐ மீன் வெப்சைட், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபோன், எஸ்எம்எஸ், இல்லை வெறும் ஃப்ரீ டெக்ஸ்ட், எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலுக்கு தான் ஒரு QR கோட் ரெடி பண்ணோம். ஸோ அதே அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு QR கோட் பார்த்தீங்கன்னா QR கோட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். ஸோ ஒருவேளை நீங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேவை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு மார்ஜின் வேணுமா, இல்லை வித்தவுட் மார்ஜின் வேணுமா, உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில், ஐ மீன் என்ன சைஸில் இது வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலே ஃபைல் நேம் கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேனல் அப்படின்னு சும்மா நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும், எஸ்விஜியா இல்லை இபிஎஸ் ஃபார்மெட்டில் வேணுமா, நமக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் வேணும். ஸோ அப்போ நம்ம எம்எஸ் வேர்டு எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு நம்மளோட QR கோட் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் அ பிக்சரை நம்ம என்ன பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிக்சர் திஸ் டிவைஸ், நம்ம நேராக எங்கே போகிறோம், டவுன்லோட்குள்ளே போயிட்டு ஸோ இந்த QR கோடை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் அ இமேஜை நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதையும் மொபைலில் உள்ள ஸ்கேனர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆடின் யூஸ் பண்ணுறதை விட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த QR கோட் ஜெனரேட்டர் சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது காரணம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அங்கே கவனித்து பாருங்கள், வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு கண்டென்ட்டை ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ண அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜென்ரேட் ஆகிரும். அண்ட் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் தான். இல்லை உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு வேளை ஆட்-இன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.